ஆண்டுகளே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று தாவீது அரசன் கூறுவது போல நாமும் நமது வாழ்க்கையை கட்டுவோம். மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வேத வசனங்களை கற்றுக்கொள்வோமா? இன்று நாம் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கேட்போமா? அன்பர்களே, கடந்த நிகழ்ச்சியில் பவுல் போஸ்தலனுடைய வாழ்க்கை இன்றைய ஊழியர்களுக்கு எப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் கற்றுக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். கவனித்தீர்களா? பவுலும் உடன் ஊழியர்களும் தெசலோனிக்கே திருச்சபைக்காக தங்கள் ஜீவனையும் பணயம் வைக்க ஆயத்தமாக இருந்தார்கள். உண்மையான ஆத்தும பாரம் மட்டுமே இப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டு வர முடியும். வசனம் 9 பாருங்கள். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இரவும் பகலும் பிரயாசமும் வருத்தமும் பாராமல் பணி செய்வதுதான் அன்பு. அதுதான் தாயின் அன்பு. ஒரு தகப்பன் காலை முதல் இரவு வரை வேலை செய்கிறான். ஆனால் இரவிலும் விழித்திருந்து சேவை செய்வதுதான் தாயின் அன்பு. ஊதியத்திற்காக பணி செய்யும் ஒரு நர்ஸ் இரவிலையும் பணி செய்வது போல் அல்ல. ஒரு தாயை போல மிக கரிசனையாய் தான் அந்த சபையை நேசிப்பதாக கூறுகிறார். எந்த ஒரு சங்கத்தையும் சேர்ந்தவர் அல்ல பவுல். தாய்மார் ஒரு நாளிலே 8 மணி நேரங்கள் தான் வேலை செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று கூறும் ஏதாவது மாதர் சங்கங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மணியை பார்த்துவிட்டு மணி 8 ஆகிவிட்டது, இனி நான் என் குழந்தையை பார்க்க போவதில்லை என்று எந்த தாயாவது கூறுவாளா? ஒரு பேச்சுக்காக ஒரு மாதர் சங்கத்தில் ஒரு பெண் இவ்வளவு நேரம்தான் நான் பணி செய்வேன் என்று பேசலாம். ஆனால் சொந்த பிள்ளையை கவனிக்கும் பொழுது நேரம் காலம் பாராமல் அவள் கவனிக்கிறாள். உதாரணம் என்று சொல்கிறேன், கவனிங்கள். மாலாவும் ரத்னாவும் பல ஆண்டு காலம் அந்த கம்பெனியிலே ஒன்று போல வேலை செய்து வந்தார்கள். ஆனால் திடீரென்று மாலா வேலைக்கு வராமல் நின்று விட்டாள். 1 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. தற்செயலாய் ஒரு நாள் ரத்னா மாலாவை பார்த்தாள். என்ன, நீ திடீரென்று வேலைக்கு வரவில்லை, என்ன ஆயிற்று? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், எங்கே வேலை செய்கிறாய் என்றாள். அதற்கு மாலா, இப்பொழுது நான் வேலை ஒன்றும் செய்யவில்லை, எனக்கு திருமணமாகிவிட்டது, எனக்கு கணவன் மட்டுமல்ல ஒரு சிறு பையனும் இருக்கிறான். காலையிலேயே 3 மணிக்கு எழும்பி அவனுக்கு பால் கொடுக்கிறேன், பின் காலை உணவை சமைக்கிறேன், எனது கணவன் எடுத்து செல்வதற்காக மதிய உணவையும் நான் சமைக்கிறேன், பகல் முழுவதும் என்னுடைய குழந்தையை நான் கவனிக்கிறேன், மாலையிலே கணவனுக்காக இரவு உணவையும் நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்றாள். இதை கேட்ட ரத்னா சொன்ன பதில் என்ன தெரியுமா? வேலை செய்யும் காலங்களிலே எப்பொழுதும் நீ மணியே பார்த்து கொண்டிருப்பாய், 5 மணி அடித்தால் போதும், நீ இருக்கும் இடம் தெரியாது என்று கூறினாள். அதற்கு மாலா, இப்பொழுது நான் மணியையே பார்க்கிறதில்லை, மிக நீண்ட மணி நேரங்கள் வேலை செய்கிறேன், ஆனால் அது எனக்கு உண்மையாகவே வேலையாகவே தெரியவில்லை என்று கூறினாள். ஆம் பிரியமானவர்களே, கணவன் மேலுள்ள அன்பும் குழந்தை மேலுள்ள அன்பும் அவளை இரவு பகல் தெரியாமல் பணி செய்ய வைத்தது. அது ஒரு பாரமான பணி அல்ல, அதை அன்பின் சேவையாக எண்ணி செய்கிறாள். அதே போலத்தான் பவுல் அப்போஸ்தலனும் தெசலோனிக்கே மக்களை நேசித்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பரே, நீங்கள் ஒரு திருச்சபைக்கு பொறுப்பாளராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க உண்மையான அன்பும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறீர்களா? இன்று திருச்சபை போதகர்கள் பலர் தங்கள் சபையில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுடைய நலனை விசாரித்து அவர்களோடு நேரம் எடுத்து ஜெபிக்க செல்வதில்லை. எனவே பல சபைகளிலே உள்ள சபை மக்கள் மற்ற சபைகளுக்கு செல்ல துவங்குகிறார்கள். இதுவரை தெசலோனிக்கே சபை மீது தனக்கு இருந்த தாயை போன்ற அன்பை குறித்து விவரித்த பவுல் இப்பொழுது எப்படி அவர்களுக்கு ஒரு தகப்பனாயும் இருக்கிறேன் என்று கூறுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி.
பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் முன் எப்படி தான் ஒரு மாதிரியாக இருந்தேன் என்கிறார். பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் இருந்தோம் என்கிறார். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவராய் பரிசுத்தமாய் தனது பணிவிடையை செய்து வந்தார். நீதியாய் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்தந்த நேரத்திலே சரியாக அவர் செய்து வந்தார். தேவனுக்கு செய்யும் பணிவிடையையும் செய்தார், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையும் செய்தார் என்று பலர் நாங்கள் அர்ப்பணித்த கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்று கூறுவார்கள். அப்படி நீங்கள் கூறுவீர்கள் என்றால் கர்த்தருக்கு முன் பரிசுத்தமாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தேவனை பார்த்து பணிவிடை செய்யுங்கள், கடிகாரத்தை பார்த்து பணிவிடை செய்யாதிருங்கள். உங்கள் பணிக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் உங்களை கவனிக்கிறார்கள் என்று மட்டும் பணிவிடை செய்யாதிருங்கள். பணி நேரங்களிலே அலுவலகத்திலே மற்றவர்கள் மேஜை அருகே போய் நின்று அவர்கள் பணி செய்வதையும் கெடுத்து கொண்டு நில்லாமல், பொறுப்பாளர் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை கவனமாக ஜாக்கிரதையாக செய்யுங்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சோம்பலானவர்களாக இருந்தால் உங்களை குறித்து உங்கள் ஆசிரியர் என்ன நினைப்பார் என்பதற்காக பணி செய்யாமல் உண்மை உள்ள மாணவராக உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக செயல்படுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் ஒரு வாழ்க்கை. சரி, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி என்கிறாரே. இதன் பொருள் என்ன? தெசலோனிக்கே மக்கள் பவுல் அப்போஸ்தலன் மேலாவது உடன் ஊழியர் மேலாவது எந்த குற்றச்சாட்டையும் கூற முடியாதவர்களாய் முன்மாதிரியாய் வாழ்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, பலர் உங்களை குறித்து பல குற்றச்சாட்டுகளை கூறலாம். ஆனால் அது உண்மை இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. பவுல் அப்போஸ்தலனும் உடன் ஊழியர்களும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை காத்து கொண்டார்கள். உண்மையாகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பலன் கொடுக்கும் வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதை குறித்து நான் கூறவில்லை. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மாதிரியாக வாழ ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு முழு நேர ஊழியராக இருக்கலாம், அல்லது கர்த்தரை நேசிக்கும் ஒரு உண்மையான விசுவாசியாக கூட இருக்கலாம். உங்கள் வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒன்றாய் இருக்கட்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இங்கே 3 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். முதலாவதாக புத்தி சொல்லுகிறேன் என்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், பவுல் அவர்களுக்கு அருகிலே அவர்களுக்கு உதவி செய்கிறவராக, அவர்களை உணர்வடை செய்கிறவராய், அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். இதே பொருளில்தான் பரிசுத்த ஆவியானவரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 16ஆம் அதிகாரம் 7-11 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கூறும் பொழுதும் இதைத்தான் கூறியிருக்கிறார். 8வது வசனத்தை சொல்லுகிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று கூறினார். எப்படி அவர்கள் நன்மைக்காக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவார் என்ற எண்ணத்தோடு பகிர்ந்து கொள்ளப்படும் நற்செய்தியை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார். அதாவது அவர் மனிதனுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். இந்த 3 காரியங்களும் எப்பொழுதும் நற்செய்தியிலே அடங்கியிருக்கிறது. மேலும் பவுல் புத்தி சொல்லுகிறவராக மட்டுமல்ல, அவர்களுக்கு தேர்தல் சொல்லுகிறவராயும் இருக்கிறார் என்று வாசித்தோம். இந்த காலத்திலேயும் நாம் ஆற்றி தேற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த பொருளிலே அங்கே குறிப்பிடப்படவில்லை. பவுல் ஒரு தாயை போல அவர்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கருத்து அங்கே அடங்கி இருந்தது. ஆனால் இங்கே அவர்களுக்கு தேர்தல் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசரத்தை குறித்து அவர் எடுத்து சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பது. அதாவது உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்பதுதான் அதன் பொருள். இன்றும் நற்செய்தியானது இந்த குணநலனோடு கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் பவுல் அவர்களை எச்சரிக்கவும் செய்தார் என்று பார்க்கிறோம். இது ஒழுக்கப்படுத்தப்படுதலை கூறுகிறது அல்லது கண்டிப்பை குறித்து சொல்கிறது.
இன்று அநேக செய்தியாளர்கள் கண்டிப்புடன் பிரசங்கிப்பதில்லை. பூசி மெழுகி செய்தியை கேட்கிறவர்கள் கோபப்பட்டு விடக்கூடாது என்பது போல பிரசங்கிக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒன்று அதை கேட்கிறவர்கள் தங்கள் பாவத்தை குறித்து உணர்வடைய வேண்டும், அல்லது கர்த்தருடைய ஆறுதலை பெற வேண்டும், அல்லது புதிய ஒரு சத்தியத்தை அவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றிலே ஒன்றும் மக்கள் இதயத்திலே நடைபெறவில்லை என்றால் அது பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்படாத ஒரு செய்தியாகவே போய்விடுகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஊழியங்களுக்கும் இன்றைய ஊழியங்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இல்லையா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று பல ஊடகங்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் வேத ஆராய்ச்சி மூலம் கொடுக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று பாவ உணர்வை கொடுக்க வேண்டும், அல்லது ஆறுதல் படுத்த வேண்டும், அல்லது புதிய சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். 11வது வசனத்திலே பவுல் கூறும் ஒரு காரியத்தை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று தகப்பனை போல புத்தி சொல்லி தேர்தல் படுத்தி எச்சரிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எபேசு சபைக்கு கூறும் பொழுதும் இதே சத்தியத்தை அங்கே அவர் குறிப்பிட்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து என்று எழுதியிருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை அவருடைய ராஜ்யத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அவருடைய நித்தியமான ராஜ்யத்தின் மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய மகத்துவமான திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். நித்திய வாழ்க்கையை கண்முன் வைத்தவர்களாக அனுதின வாழ்க்கை வாழுங்கள். சரி, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று கூறினார். இங்கே கொடுக்கப்படும் கர்த்தருடைய வசனம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறார். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட நற்செய்தியை கொடுக்கும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? அதை கர்த்தருடைய வார்த்தை என்று எண்ணி பெற்றுக்கொண்டீர்களா? அல்லது அதை நீங்கள் கேள்விப்படும் பொழுது எரிச்சல் அடைகிறீர்களா? சில வருடங்களுக்கு முன் ஒரு நாள் காலையிலே ஒரு சகோதரர் மிக கோபமாக எங்கள் அலுவலகத்திற்குள்ளே வந்தார். அது ஒரு புதன்கிழமை காலை. அவரை சற்று ஆறுதல் படுத்தி அமரச் செய்த பொழுது அவர் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? கடந்த 2 நாட்களும் வானொலியிலே கொடுக்கப்பட்ட செய்தி தன்னை குறித்து பேசப்பட்டதாக கூறினார். அவரை குறித்து யாரோ என்னிடத்திலே கூறியிருப்பதாகவும் அவரை பற்றியே நான் பேசினேன் என்றும் கூறினார். அந்த சகோதரனை நாங்கள் முன்பின் பார்த்ததில்லை. அவருடைய பின்னணியும் எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆம் பிரியமானவர்களே, அவர் நிகழ்ச்சியிலே கேட்ட கர்த்தருடைய வசனங்கள் தேவ வசனங்கள், வேத வசனங்கள். கர்த்தர் தன்னை குறித்து தன்னோடு பேசுகிறார் என்பதை உணராமல் செய்தியாளர் தன்னை குறித்து அறிந்தபடினாலே பேசுகிறார் என்று தவறாக புரிந்து கொண்டார். கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனமாக மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே சமயம் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயம் செயல்படும். அதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லது நமது செய்தி நேரங்கள் வீணாய் போகும் நேரங்களாகவே இருக்கும். எப்படி பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருந்தார் என்று நாம் பார்த்தோம். அவர் கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தபடினாலே, உப்பால் சாரமேறினதாக இருந்தபடினாலே சிலருடைய வாழ்க்கையிலே அது அவர்களை உறுத்தியது. காயத்திலே உப்பு பட்டால் எப்படி எரியுமோ அப்படியே வாழ்க்கையிலே பாவம் இருப்பவர்களை கர்த்தருடைய வசனம் எரிச்சலூட்டும். அதே நேரம் கர்த்தருடைய வார்த்தை ஒளியாயும் இருக்கிறது. இந்த அநேகர் இருளை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் செயல்கள் எல்லாம் இருளாய் தீமையானதாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்லும் ஒரு முக்கியமான சத்தியம், இந்த உலகில் இருக்கும் தேவனுடைய திருச்சபை இந்த உலகத்திற்கு தேவனுடைய குடும்பத்தை
பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். சரி, விசுவாசிகளோடு ஒரு தாயைப் போல எப்படி பவுல் செயல்பட்டார் என்பதை பார்த்தோம். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை போல அந்த உறவு பவுலுக்கும் அந்த திருச்சபை மக்களுக்கும் இருந்தது என்று பார்த்தோம். சிலர் எங்கள் திருச்சபை ஒரு குடும்பத்தை போல இருக்கிறது என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், அங்கே சிறு பிள்ளைகளுக்கு தனி கூட்டம், வாலிபர்களுக்கு தனி கூட்டம், பெரியவர்களுக்கு தனி கூட்டம், இளம் பிள்ளைகளுக்கு தனி கூட்டம் என்று வெவ்வேறு குழுக்களாக இருப்பதனாலே அப்படி சொல்லுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அது ஒரு குடும்ப திருச்சபை என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய திருச்சபை தேவனுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நாம் இருக்கும் சமுதாயத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு அத்தனையும் சாட்சியுடையதாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய அன்பை, அதாவது கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். மட்டுமல்ல, பவுல் ஒரு தாயைப் போல எப்படி இரவு பகல் பாராமல் திருச்சபைக்காக உழைத்தார் என்பதை கூறுகிறார். தாய்க்கோழியைப் போல எப்படி அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருந்தார் என்று கூறினார். 8 மணி நேரம் மட்டுமல்ல, இரவு பகலாய் அவர் அவர்களுக்காக உழைத்தார். ஒரு பிள்ளை தாயின் அன்பை அனுபவிக்க வேண்டும். அதுபோல தகப்பனின் அன்பையும் அனுபவிக்க வேண்டும். திருச்சபையில் பவுல் ஒரு தகப்பனைப் போல, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல புத்தி சொல்ல வேண்டிய நேரம் புத்தி சொல்லி, எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய நேரம் எச்சரிப்பு கொடுத்து, அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டிய நேரம் ஆறுதல் படுத்தினார். ஆம், ஜனங்கள் அவரால் ஆறுதல் படுத்தப்பட்டார்கள். நாம் ஆறுதல் படுத்தப்பட்டால் மட்டும் போதாது, ஒழுக்கப்படுத்தப்பட வேண்டிய நேரங்களிலே கண்டிப்பாய் ஒழுக்கப்படுத்தப்பட வேண்டும். இன்று பல விவாகரத்துக்கள் நடப்பதால் பல குடும்பங்களிலே தகப்பன் ஒழுக்கப்படுத்தல் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களில், பள்ளிகளில், சமுதாயத்தில் மட்டுமல்ல திருச்சபைகளிலேயும் கண்டிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. தேவனே அனைத்தையும் சரி செய்ய அவரை நோக்கி பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்கள் திருச்சபை குறித்த உண்மையான கரிசனை உள்ளவர்களாக அன்பு செலுத்த வேண்டிய நேரம் அன்பு செலுத்தவும், ஆறுதல் படுத்த வேண்டிய நேரம் ஆறுதல் படுத்தவும், தவறுகளை கண்டிக்க வேண்டிய நேரம் திருச்சபை மக்களின் தவறுகளை கண்டிக்கவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் தைரியத்தையும் கர்த்தரை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலும் தேவையான கண்டிப்பையும் அன்பையும் பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாய் கொடுத்து குடும்பங்களையும் கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த வசனங்களை கேட்கவும் அதன் மூலமாய் கற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நாம் கேட்ட வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதா இருந்ததா? அப்படி என்றால் நாம் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட தீர்மானம் செய்வோம். ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார் என்றால் கடைசி வரை அதை நம்புவோம். அல்லது புதிய காரியங்களை செய்யும்படியாய் சொல்வார் என்றால் தைரியமாய் முன் செல்வோம். கர்த்தர் நிச்சயம் உங்களுடன் இருந்து உங்களையும் வழி நடத்துவார். ஆமென். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு யார் சாட்சி என்று பவுல் கூறுகிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு யார் சாட்சி என்று பவுல் கூறுகிறார். ஆப்ஷன் ஏ கொரிந்தியர், ஆப்ஷன் பி தெசலோனிக்கேயர், ஆப்ஷன் சி கலாத்தியர். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பர்களே, பவுலை போல மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் மகளாகவோ மகனாகவோ நாம் வாழ்கிறோமா? கர்த்தருடைய வசனத்தை கலப்பில்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? அல்லது சொந்த பேச்சை பேசுகிறோமா? நமது தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறவாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. சங்கீதம் 33:12.